செம்மையா சமைக்கிறான், பயங்கரமா ருசிக்கிறான். இன்னைக்கு ஒரு புக்கி. எல்லாரும் வாங்க. ஹலோ ஃபேமிலி, வெல்கம் பேக் டு அவர் சேனல். டுடே நம்ம என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ஜப்பார் பாய் ஸ்டைலில் 1.5 கிலோ சிக்கன், 1.5 கிலோ அரிசி போட்டு வடி பிரியாணி தான் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு இவ்வளோ பெரிய பாத்திரம் நான் லைட்டாக வாஷ் பண்ணி எடுத்துக்கிட்டேன். கொஞ்சம் தண்ணி வத்துற அளவுக்கு ஹீட் பண்ணிவிட்டு 300 ml நம்ம கடலெண்ணெய் தான் இப்போ யூஸ் பண்ண போகிறோம். எண்ணெய் லைட்டாக ஹீட் ஆனதுக்கப்புறம் நம்ம ஸ்பைசஸ் ஆட் பண்ணிக்கலாம். பட்டை, ஏலக்காய், கிராம்பு, கல்பாசி, பிரியாணி இலை ஆட் பண்ணதும் 600 கிராம் வந்து நம்ம சாப் பண்ணி வச்ச ஆனியன் இது கூட ஆட் பண்ணிவிட்டு லைட்டாக சாட்டே பண்ணிக்கலாம். கோல்டன் ப்ரௌன் கலரில் வரணும்னு சொல்லிட்டு நம்ம கிண்டிகிட்டே இருக்கணும்னு அவசியம் கிடையாது. நம்ம லைட்டாக சாட்டே பண்ணிவிட்டு அப்படியே விட்டுட்டாலே உங்களுக்கு நல்லா கோல்டன் ப்ரௌன் வந்துடும். ப்ளஸ் வந்து இது அடியும் பிடிக்காது. ஆயில் அதுக்கேற்ற லெவலில் தான் போட்டிருக்கோம். அரிசி வடிக்கிறதுக்காக பக்கத்து ஸ்டவ்வில் கொஞ்சம் தண்ணியை நம்ம 2-3 டேபிள் ஸ்பூன் சால்ட் போட்டு நல்லா பாயில் பண்ணிக்கலாம். ஆனியன் ஒரு 70% நல்லா வதங்கினாலும் நம்ம பச்சை மிளகா வந்து ஒரு 10 எடுத்துக்கலாம். இந்த சைஸில் இருந்ததுன்னா 10 போடுங்க. பெரிய சைஸில் இருந்ததுன்னா ஒரு 6 போதும். ஆனியன் நல்லா பொன்னிறமாக வந்துடுச்சு. ஸோ நம்ம இந்த ஸ்டேஜில் என்ன பண்ணோம்னா லைட்டாக சாட்டே பண்ணிவிட்டு ஸ்டவ் நம்ம சிம்மில் வச்சுக்கலாம். கொத்தமல்லி புதினா நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு நம்ம கொத்தமல்லி ஆட் பண்ணலாம். ஒரு கையளவுக்கு போட்டால் போதும். ஒரு 10 செகண்ட் வதக்கிட்டு நெக்ஸ்ட்டு நம்ம புதினா ஆட் பண்ணிக்கலாம். இதுவும் ஒரு கையளவுக்கு போட்டால் போதும். ஒரு 1 நிமிஷம் நல்லா சாட்டே பண்ணுங்க. இந்த ஸ்டேஜில் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, நம்ம காஷ்மீரி சில்லி பவுடர் எடுத்துக்கலாம். ஒரு 3 டேபிள் ஸ்பூன் போட்டுக்கலாம். ஆக்சுவலாக பிரியாணிக்கு நமக்கு கலர் கொடுக்கறதே இந்த பவுடர் தான். நம்ம எக்ஸ்ட்ரா எதுவும் நம்ம கலர் பவுடர் எதுவும் ஆட் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. நெக்ஸ்ட் நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் அரைச்சி எடுத்துக்கலாம். இஞ்சி வந்து 150 கிராம், பூண்டு 75 கிராம். இந்த லெவலில் நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். ஏன் பூண்டு நம்ம கம்மியாக போடுறோம்னா நமக்கு தண்ணி தாக்கம் எடுக்கும். பிரியாணி சாப்பிட்டா போதும். இந்த லெவலில் போடும்போது வந்து உங்களுக்கு பெருசாக தண்ணி தாக்கம் எடுக்காது. அதுக்காக தான் இந்த ரேஞ்சில் நம்ம அரைச்சி இது கூட ஆட் பண்ணி ஒரு 2 மினிட்ஸ் நல்லா நம்ம சாட்டே பண்ணிக்கலாம். இந்த லெவலில் தான் இவன் அடி பிடிப்பான். ஸோ நல்லா பார்த்துட்டே இருங்க, அடி பிடிக்க விட்றாதீங்க. நெக்ஸ்ட் நம்ம டொமேட்டோ அதே சேம் 600 கிராம் நம்ம சாப் பண்ணி இது கூட ஆட் பண்ணிக்கோங்க. அடுத்து நம்ம இது கூட ஒரு 300 ml கர்டு ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி நல்லா வதங்கிறதுக்காக நம்ம லைட்டாக ஒரு 1 நிமிஷம் மூடி போட்டு எடுத்துக்கலாம். ஆயில் நல்லா இந்தளவுக்கு நமக்கு பிரிஞ்சு வந்ததுக்கப்புறம் என்ன பண்ணோம்னா 1.5 கிலோ சிக்கன் நல்லா மஞ்சள் போட்டு வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. அதை தான் நம்ம இந்த ஸ்டேஜில் இப்போ ஆட் பண்ணணும். தண்ணியெல்லாம் நல்லா வடிச்சிட்டு அதுக்கப்புறம் ஆட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் நம்ம 2-3 டேபிள் ஸ்பூன் சால்ட் இது கூட ஆட் பண்ணிக்கலாம். மசாலாவும் உப்பும் நல்லா கறியில் ஏறணும். ஸோ தட் கொஞ்சம் நேரம் சாட்டே பண்ணிவிட்டு அப்படியே மறுபடியும் எண்ணெய் பிரிஞ்சு வர மாதிரி விட்டுருங்க. சிக்கன் 65க்கு பதிலாக நம்ம கிறிஸ்பி சிக்கன் தான் பண்ண போகிறோம். ஸோ இவனை தான் நம்ம யூஸ் பண்ணலான்னு இருக்கோம். இவனை லைட்டாக சிக்கனில் ஆட் பண்ணி ஒரு முட்டை உடச்சி ஊற்றி மேரினேட் பண்ணி அப்படியே விட்டுருங்க. சிக்கனில் மசாலா நல்லா ஏறிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம என்ன பண்ணோன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 1.5 லிட்டர் தண்ணி ஆட் பண்ணி நல்லா கொதிக்க விட்டுடலாம். ஐயோ, 6 வேளை சோறு தின்னாலும் மேற்கொண்டு நொறுக்கு திணி வேற திங்கிற குடும்பம்னா நாங்க. என் சொத்துல மண்ணலி போறீங்களா? என் பசியோட மாமலாம் உங்களை விடாது.
மூடியை எப்போவுமே நான் திறக்கிற மாதிரி திறங்க, இல்லைனா ஆவி கையில் அடிச்சிருச்சுன்னா நான் நல்லா பேர்ன் ஆகிடும். இந்த டைமில் நம்ம உப்பு, காரம், புளிப்பு இந்த 3மே செக் பண்ணிக்கலாம். உப்பு தொண்டைக்கு உரைக்கணும், காரமும் நம்ம நல்லா ஒரு லெவலுக்கு காரம் நல்லா உரைக்கணும். புளிப்பு பார்த்திங்கன்னா நமக்கு தக்காளியிலேருந்தே வந்துடும். ஸோ நம்ம லெமன் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. புளிப்பு இல்லைன்னா நீங்கள் ஒரு 1/2 லெமன் ஸ்குவீஸ் பண்ணி விட்டுக்கோங்க. சென்டரில் அடி பிடிச்சிரும்னு சொல்லிட்டு தான் நான் லைட்டாக அந்த மாதிரி கிண்டி விட்டுக்கிறேன். நீங்களும் அதே மாதிரி பண்ணிக்கோங்க. சைடில் நம்ம சுட வச்சுருந்த தண்ணி நல்லா பாயில் ஆகிட்டான். யூனிட்டி பிரியாணி அரிசி தான் நான் எடுத்திருக்கேன். அவனை ஒரு 2 வாட்டி கழுவி எடுத்துகிட்டு ஒரு 4லேருந்து 5 நிமிஷம் நல்லா ஊற வச்சு எடுத்துகிட்டு நம்ம அந்த மாதிரி ஆட் பண்ணிக்கலாம். பார்த்துட்டே இருங்க. ஒரு 60லேருந்து 70% இந்த மாதிரி நல்லா பாயில் ஆனதுக்கப்புறம் இந்த மாதிரி வடிகட்டி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம இவனை மசாலா சிக்கன் கூட ஆட் பண்ணிக்கலாம். நான் பண்ணுற மாதிரி இந்த மாதிரி குத்தி விடுங்க, கிளறிடாதீங்க. அரிசி அடியில் போச்சுன்னா அடி பிடிக்கிறதுக்கான சான்சஸ் ஜாஸ்தி. ஸோ இந்த மாதிரி லைட்டாக குத்தி விடுங்க. அரிசி வந்து நல்லா தண்ணி முங்குற அளவுக்கு இருக்கணும். ஸோ நம்ம தனியாக பாயில் பண்ண அரிசியில் ஆல்ரெடி உப்பு இருக்குது. 1 கிளாஸ் மட்டும் எடுத்து நான் அதுக்கு ஊற்றிக்கிறேன். லைட்டாக இந்த லெவலில் இருந்தாலே போதும். இப்போ நம்ம மூடி போட்டு மூடி வச்சிடலாம். ஃபஸ்ட்டு ஒரு 1 மினிட் வந்து நல்லா ஹை ஃப்ளேமில் வைங்க. அரிசி தம்முக்காக நான் அதை வச்சுருக்கேன். சைடில் இந்த மாதிரி பார்த்துட்டே இருக்கேன். 1 நிமிஷத்தில் நல்லா இந்த மாதிரி ஆவி வந்துடும். ஸோ இந்த டைமில் நம்ம என்ன பண்ணோன்னு பார்த்தீங்கன்னா, நான் சிம்மில் வச்சு ஒரு 20லேருந்து 25 மினிட்ஸ் அப்படியே விட்டுருங்க. சைடில் சிக்கன் ஃப்ரை பண்ணுறதுக்காக நான் கோல்டு வினர் ஆயில் தான் எடுத்திருக்கேன். ஒரு 1.5 பாக்கெட் ஹாப்பிமா கிறிஸ்பி ஃப்ரை மிக்ஸ், சிக்கன் கிறிஸ்பி ஃப்ரை மிக்ஸ் நம்ம வந்து ஒரு பிளேட்டில் போட்டு நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. சிக்கன் நல்லா மேரினேட் ஆயிடுச்சு. ஸோ நம்ம வந்து லைட்டாக இந்த மாதிரி நல்லா கோட் பண்ணிவிட்டு எண்ணெயில் போட்டுடலாம். பார்க்குறதுனால கேஎஃப்சி சிக்கன் மாதிரியே இருக்கானா? இதுதான் நம்ம வீட்டு சிக்னேச்சர் டிஷ்ஷு. என் ஃப்ரெண்ட்ஸு ஃபேமிலியில் இருந்து யார் வந்தாலுமே இது தான் செஞ்சு தர சொல்லி கேட்பாங்க. டேஸ்ட் வைஸும் சும்மா சொல்லக்கூடாது, நல்லா சூப்பர் குட்டாக இருக்கும். அவ்வளோதான், 25 மினிட்ஸ் ஆயிடுச்சு. ஸோ வந்து நம்ம பிளேட்டு நான் உங்களுக்கு சொன்ன மாதிரி ஓப்பன் பண்ணுங்க. இந்த டைமில் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, மேலே இருக்கிற ரைஸு சரியாக வெந்திருக்காது. ஸோ தட் நம்ம லைட்டாக அந்த மாதிரி திருப்பி போட்டுக்கோங்க. இந்த மாதிரி அரிசியை உடச்சிடாமல் திருப்பி போடுங்க. அரிசி நல்லா உதிரியாக சேமியா மாதிரி நல்லா நீட்டாக இருக்குது. சிக்கனும் நல்லா வெந்திருக்கான். நம்மளும் நல்லா ஃபுல் கட்டிட்டு படுத்தாச்சு.